சினிமா நடிகருடைய அரசியல் தேவை என்னன்னா, நீங்க யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும். இது வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகள் முயற்சி செய்து பார்க்காத விஷயத்தை நீங்க பண்ணணும். அதை அதை புரிந்து கொள்ளாம இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்காங்க. ஓ, மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது, நம்ம அதற்கேற்ற போல பேசணும். அப்படி பேசினாதான் நமக்கு குறைந்தபட்ச வாக்குகளாவது வரும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% வாக்குகளையாவது நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற மாற்று விஷயங்கள், திமுகவால் பேச முடியாத விஷயங்கள், அண்ணா திமுகவால் பேச முடியாத விஷயங்கள், பாஜக காங்கிரஸ் கட்சியால் பேச முடியாத விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசணுங்கிற இடத்தை சேர்ந்திருக்கிறார். இதில் தேர்தல் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது. ஆனால் குறைந்தபட்சம் அவருடைய ரசிகர்கள் மத்தியில், அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கை புகழை ரீட்டைன் பண்றதுக்கான அந்த முயற்சி தான் இது. இதை தாண்டி வேற எதுவும் பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்பாடு தான் நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு சரியான ட்ராக் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் ஒரு போட்டியிட முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அவருக்கே தெரிஞ்சு தான் பேசுறாரு. நீங்க பல விஷயங்களை இன்னைக்கு பட்டவர்த்தமா போட்டு உடைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு மேடையில் இருக்கிறவங்களையும் மேடையில் அமர்ந்து கீழே அமர்ந்திருக்கணும்னு சொல்றாரு. அப்ப அது வெளிப்படையா நீங்க கொடுக்குற ஒப்புதல் மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி பூசல் இருக்கிறத வேறு எந்த ஒரு சின்ன கட்சி தலைவர் கூட மாதிரி செய்ய மாட்டாங்க. எங்க கட்சியில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு தெரியும், கோஷ்டி பூசல்னா அது தேசிய கட்சிகள் ரொம்ப சகஜம், காங்கிரஸ் பாஜக கட்சிகள் ரொம்ப சகஜம். ஆனா அவர்கள் ஒரு இடத்துல கூட பொது வெளியில அக்னாலஜ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவர் வெளிப்படையாக ஒரு அவங்க இருக்கிற கோஷ்டி பூசல் இருக்கிற மாதிரியோ, நீங்க எல்லாம் ஒத்துழைப்பீங்களா, களத்துக்கு போலாமா, நான் அறிவிக்கிற வேட்பாளர் ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்களான்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. ஒருவேளை நம்ம அறிவிக்கிற வேட்பாளர் நம்ம ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி தொடர்ந்து பேசுறாரு. ஒரு தடவை 2 தடவை இல்ல, அவர்களை எழுந்து நிற்க சொல்லி ஒரு உத்தரவாதம் மாதிரி உறுதிமொழியெல்லாம் வாங்குறாரு. ஸோ இந்த தடுமாற்றம், இந்த குழப்பத்திற்கு காரணம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத நிலை தான் இன்னைக்கு. ஆனால் அவர் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்களை அவர் சரியான ட்ராக் வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். சார்.